ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மரோஸ் அப்டேட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரவா கிச்சடி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய், கடுகு சிறிதளவு, கடுகு நல்லா வெடித்ததும் கருவேப்பிலை சிறிதளவு, பொடியாக நறுக்கின வெங்காயம் சிறிதளவு, இது கூடவே 2 தக்காளி, நறுக்கின 2 தக்காளி பழத்தை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா வதக்கிக்கிறணும். பொடியாக நறுக்கின கேரட்டு சிறிதளவு, அப்படியே பொடியாக நறுக்கின பீன்ஸு சிறிதளவு. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கணும். ரெண்டு காஞ்ச மிளகாவை இப்போ இதில் நம்ம கிள்ளி போட்டுக்கலாம். இப்போ இது கூட நீங்கள் பச்சை மிளகா சேர்க்கணுன்னா சேர்க்கலாம். நான் பச்சை மிளகாவுக்கு பதிலாக வத்தல் கிள்ளி போட்டிருக்கேன். நல்லா வதங்கின பிறகு 2 கிளாஸ் தண்ணி இதில் நான் சேர்த்துருக்கேன். உப்பு தேவைக்கேற்ப. இது எல்லாத்தையுமே நல்லா கிளறி விட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு, காயும் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 கிளாஸ் ரவையை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். 2 கிளாஸ் தண்ணிக்கு 1 கிளாஸ் ரவை நான் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ரவையை நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ ரவை நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதாங்க, சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ரவா கிச்சடி வீட்டிலே நம்ம செய்யலாம். இதுக்கு சைட் டிஷ்ஷாக தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாம். ஒரு சிலர் ஜீனி தொட்டு சாப்பிடுவாங்க. தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதை நம்ம தாளிச்சிடலாம். எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளித்து சட்னியோடு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஹெல்த்தியான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வீட்டிலே நம்ம ரெடி பண்ணியாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது ரெசிபி வேணும்னாலும் கமெண்ட்ஸில் அதையும் நீங்கள் சொல்லுங்கள். டட்டா பாய்.